படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுவான். கட் பண்ணுறான். சரி சிவானு கூப்பிடுவோம். சிவானா, நண்பனுக்கு கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேங்கிறான், கட் பண்ணி விட்றான். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. சொல்லுங்கடா தம்பி. அவருக்கு ஃபோன் பண்ணையா, அவர் வந்து ஃபோனை கட் பண்ணுறாப்லையா, எடுக்கலை. கட் பண்ணுறாரா தெரிலண்ணே. சரி இருங்க, அப்படியே லைனில் இருங்க. நான் முருகேசனுக்கும் ராஜாவுக்கும் கால் பண்ணுறேன், கால் எடுக்கிறேன். லைனில் இருங்க. ஹலோ. முருகேசனே லைனில் இருக்கீங்களா? சிவானும் லைனில் இருக்காரு. ஓகே இருங்க, அப்படியே ராஜாவுக்கு நான் கால் எடுக்கிறேன். அப்படியே லைனில் இருங்க. ஹலோ 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 ஹலோ. எதிரொலிச்சுனே இருக்கு. எதிரொலிகள்ல ஒலி ஒலிகள்ல இருங்க 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 இருங்க. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தா 5 பேரும் காலில் இருக்கும். இப்போ 4 பேரும். சரிங்களா? அவன் எங்கேயும் போல, நண்பன் ரூம்ல தான் இருக்கான். எல்லாம் ரூம் பக்கத்தில் வந்துருங்க, கீழே வந்துருங்க. ரூம் போய் பார்த்துருவோம். சரிங்களா? சீக்கிரம் வாங்க. சரி ஓகே. தம்பி வந்துட்டீங்களா? ஆறு மேலதான் இருக்கு. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்ஃபிடென்ட்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். குருதார ஆர்டர் பண்ண இன்னும் வரல. சார், ஃபுட் டெலிவரி தலபாட். ஏதோ சவுண்ட் கேட்குது. தலை பார்த்துன்னு துறக்கிறீங்க. இன்னைக்கு தலை பார்த்தே நீ தான் எனக்கு இருக்கு. ஆடு சிக்கிருச்சு, ஆடு சிக்கிருச்சு. என்ன சார்? சார் உள்ளே இருந்துட்டு ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கட் பண்ணி விடுறீங்க. என்ன சார், என்ன நினைக்கிறீங்க? இப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. அவர் நினைச்சிருப்பாரு. சொல்லுங்க. ஆடு மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப ரியாக்ஷன். எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் தலை பார்த்துட்டோடனே டக்குன்னு ஓபன் பண்றாரு. விட்டுட்டு மெயின் தலை பார்த்து இப்ப நீங்க தான் எங்களெல்லாம் விட்டுட்டு ஆர்டர் பண்ணி பவியமா உட்காந்துருக்கோம். அப்படியே பாருங்க, பச்சை பிள்ளை மாதிரி. என்னாச்சு, மாட்டிக்கிட்டோம்னா? இதுதான் இன்னைக்கு இந்த வெங்காயம் உரிக்கிற மாதிரி இன்னைக்கு உன்னை உரிச்சு தொங்க விடப்படும். சோலி முடிச்சு மச்சான் இங்க எதுவும் பண்றது இல்ல. போன் அடிச்சாலும் கட் பண்ணி விடுறது. சரி, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு நேரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான். அடங்கம்மால அப்ப எங்க கூட இருந்தா உனக்கு நிம்மதி இல்லையா? இல்ல மச்சான், தலா பார்த்துக்கும் உடனே டோர் திறக்கிறா இல்லையா? தலை பார்த்துன்னா மட்டும் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகுது. என்னண்ணா என்ன மாட்டிக்கிட்டாரு போலயே. என்னண்ணா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே, நியாயமா உங்களுக்கு? காலையில ட்ரை பண்றான், ஆளை பிடிக்க முடியல. போன் அடிச்சாலும் கட் பண்ணி விடுறாப்ல. நிம்மதியா இருக்காரு மாதிரி இப்படி இப்படி போஸ். தலை பார்த்துணும் எதுக்கு டோர் ஓபன் பண்ணீங்க? எனக்கு மட்டும் திங்கலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டையா, அது குத்தமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உன்னை இது வரைக்கும் விட்டுட்டு நாங்க எங்க சுத்திட்டு இருக்கோமையா? துரோகம் பண்ணிட்டியா நீ?
அவர் ரொம்ப நல்லவர். நீங்க ஏதாவது டோர் ஓபன் பண்ணீங்க. மியூசிக். இவர் பண்ண செயல்லாம் நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். இவர் என்னென்ன பண்ணிக்கிறாரு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ரூமுக்குள்ள உள்ள போயிட்டு உட்கார்ந்திருப்பேன். அது டோர் ஓபனே பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான் பண்ண மாட்டாங்க. ஏதோ வந்துட்டா இப்படி பாப்பேன். எதுக்குங்க பண்ணுவா? ரிங் வந்தா தானே போன் எடுக்கணும், வீட்டுல போட்டுருவா. கிட்ட இல்லையா தம்பி, மாட்டுக்கு மடியை தவிர நம்ம கடையில் அப்படி இல்ல. அவரு கெட்ட போறியா ராமராஜன் அவரு தெரிஞ்ச ஒரே தலைவர் இந்த ராமராஜன் அவர் வந்து அவர் வேஷ்டி கலர் பாருங்க, வேஷ்டி கலரு, சட்டை கலரு, சட்டை போட்டு வருவாப்ல கலர் கலரா ராமராஜன் தான் அவர். உண்மையில சொல்றேன், நாங்கெல்லாம் அந்த காலத்து காதல் மண்ணு ஞாபகம் வச்சுக்க. சிவனே ராமராஜன் மீசை எப்படி வச்சிருப்பாரு? இது வந்து மாடல் ராமராஜன். இல்ல பிரம்மாண்டி கெட்டப்ல தான் வச்சிருக்காரு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆவணம் செய்யுமாறு காவல்துறை படிக்கப்படுகிறது. அவர் பாருங்க அவரை. அவர் காதல் மன்னனே சொன்னாங்கல்ல, காதல் மன்னன் தான். இன்னைக்கு ரூம்குள்ள பார்த்தா 2 பெட் இருக்கு. இங்க யாரை கூட்டு வந்து பண்றாரு தெரியும்? இல்ல இல்லங்க, அவர் ஃப்ரெண்டோட அவரோட ரூமா கூட. ஆனாங்க இன்னைக்கு தானே பாக்குறேன், இப்பதானே பாக்குறேன். என்னங்க உங்களை போயிட்டு இவ்வளவு இதா சொல்றாப்ல? எத்தனை நாள் ரூமுக்கு வந்திருக்கேன் தெரியாது. இவன் மட்டும் தனியா இருப்பான். என்னண்ணா உங்களுக்கு முன்னாடி தான் சொல்றாப்ல, ஏதாவது சொல்லுங்க. 2 பெட்டே இல்ல, இப்பதான் போட்டிருக்கேன். ஏன்னா என்ன நடக்குது இங்க? உங்களை மாதிரி 4 பேர் வந்து போய் இருக்கதான் இந்த பெட்டு. என்னன்னு கேட்க மாட்டியானே பெரிய ஜம்முக்கு வேற மாதிரி இருக்கியா நீ? யாரு ஏதோ சும்மா இருக்கியா? உண்மையா ஒத்துக்கங்க, விட்டுருவாங்க. அண்ணா என்னண்ணே பிரியாணி வச்சிடலாமா இன்னைக்கு? வச்சிரும், அதுதானே வந்திருக்கிறான். மச்சான் சாகுலாத. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். ஆனா இன்னொன்னு, இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா யூடியூப்ல இருக்கு, பாத்துக்கோங்க. மஸ்கட் மச்சான். மச்சான் அடி செருப்பால. யாருக்கு யார் மச்சான்? ஏய், இவன் ஆம்பளையா இருந்தா எங்க இருக்குன்னு சொல்றா. உன்னை அங்கே வந்து கொலை போடுறேன். ஏய், நீ மட்டும் நேர்ல கடந்தா உன்னை புளிச்சிரும்டா.